இந்த இனிமையான பொழுதிலே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மண்ணின் ஸ்பரிசம் நீங்கினும் தமிழ் மொழியின் காற்றை சுவாசிக்கும் எங்கள் அருமை செல்வங்கள் ஐம்பெருங்காப்பிய பாடல்கள் உங்களுக்காக. தமிழண்ணே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. இதோ தமிழண்ணே எழுந்தருளி உள்ளார். தமிழண்ணே, நாங்கள் உன்னை வணங்குகிறோம். செய்யின்றி தாயிற்கு பெருமை விரும்போ. இதைத்தான் வள்ளுவன் குழலினிது யாழிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்று கூறியுள்ளார். ஆகையால் என் செல்வங்கள் உங்களுடன் இருக்கவே யான் எங்கு வந்தோம். தமிழண்ணே, உங்கள் வருகைக்கு மிக்க நன்றி. தமிழண்ணே, இந்த அரியாசனத்தில் அமர்ந்து இங்கே கூடியிருக்கும் பிகேஎம் தமிழ் பள்ளி மாணவர்கள் நடத்தும் ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி கேளுங்கள். திங்களே போற்றதும் திங்களே போற்றதும் பொங்கலதான் சென்னி குளிர்வின் குடை போன்று இவ்வங்கன் உலகளித்தலான் சிலப்பதிகாரம். திங்களே போற்றதும் திங்களே போற்றதும் பொங்கலதான் சென்னி குளிர்வின் குடை போன்று இவ்வங்கன் உலகித்தலான் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் காவிரி நாடன் திகிரி போல் போர் கொண்டு மேல வளம் திணித்தான். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் மழையை போற்றும் இப்பாடலை எழுதியுள்ளார். இக்காப்பியம் கண்ணகியின் சிலம்பால் உருவாக்கப்பட்டது. சிலம்பு என்பது மகளிர்காலின் அணியும் அணிகலன். இக்காப்பியம் அறத்தையும் கண்ணகியின் வீரத்தையும் கூறும் நூல். மணிமேகலை. ஆற்றனர்க்கு அளிப்போர் அறவேலை பகைவோர் ஆற்றாம் ஆக்கல் அரும்பசி களைவோர் உலகின் மெய்நெறி வாழ்க்கை மந்தினி நாளுக்கு வாழ்வோர்க்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உணவு கொட்டவர் உயிர் கொட்டவர் சமம் சீட்டலை சாட்டினார் மணிமேகலையில் பாடியுள்ளார். இக்காப்பியம் மகளிர் இடையில் அணியும் அணிகலனை அணிந்த மணிமேகலையின் வரலாற்றை கூறும் காவியம். வளையாபதி. இளமையும் நிலையாவால் இன்பமும் நின்று வல்ல வளமையும் அத்தே
இளமை என்பது அழியக்கூடியது. அறத்தை கடைப்பிடிப்பவர் இறைவனடி சேர்வர் என்பதா இதன் பொருள். இப்பாடல் வளையாபதி என்னும் காப்பியத்தை வல்லையை அணிந்த வளையாபதியின் வழியாற்றை கூறும் நூல். குண்டலகேசி பாலையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மீளும் இயல்புமின்னே மேல் வரும் உப்புமாகி நாளும் நாள் சாகின்றாமல் நமக்கு நாம் அழாதது என்னோ. இளமை மற்றும் யாக்கை நிலையாமை குறித்த இப்பாடல் நாதக்குத்தனார் எழுதிய குண்டலகேசி என்னும் காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது. அழகிய கேசமும் காதில் குண்டலமும் அணிந்த குண்டலகேசியின் கதை இக்காப்பியம். சீவக சிந்தாமணி. உட்பொருள் இதுவென உணர்தல் ஞானமாம், தெள்ளிட்டின் அப்புறல் தெளிதல் காட்சியாம், வில்லற்ற இருமையும் விளங்க தன்னுளே ஒல்லிதித்து ததித்தலை ஒழுக்கம் என்பவே. உள்பொருள் என தொடங்கும் இப்பாடல் திருத்தக்க தேவர் எழுதிய சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ளது. உண்மை பொருளை உணர்ந்து ஒழுக்கம் பெற்று வாழ்வதை சிறந்த நிலை என்று கூறும் இப்பாடல் மணிகள் பதிக்கப்பட்ட கிரீடம் அணிந்த சீவிகனின் அக வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட காப்பியம். காதலிரும் குண்டலமும் கைக்கு வளையாபடியும் கருணை மார்பின் மீது ஒளிர் சிந்தாமணியும் மகையில் இடையில் சிலம்பார் இன்பப்போது ஒளிர் பூந்தாமரையும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கும் தமிழ் நீட வாழ்க. குழந்தைகளே, அருமை அருமை. ஐம்பெரும் காப்பியங்கள் பற்றி நீங்கள் அழகாக கூறியது மிக்க மகிழ்ச்சி. ஐம்பெரும் காப்பியத்தை அணிகலனாக பூண்டு சூளாமணியை பொன்மொழியாக அணிந்து திருக்குறளை செங்கோலாக கொண்டு அரசியாக இருக்கும் தமிழ் அன்னையே. குழந்தைகளே, தமிழ் அன்னையை வாழ்த்தி பாடல் பாடுவோமா? நீராறும் கடலுடைத்த நிலமணங்கள் எழிலொழுகும், சீராறும் வதனமென திரள்வளர் தன்னகத்தில், திகழவும் அருசிறந்த திராவிடர் திருநாடும், தக்கதிய திரைநுதலும் ததிதனனும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இயம்பட, எத்திசையும் புலனனந்த இருந்தபெரும் தவனனே. சமணனே, உன் சீரிடமே இடம் இறந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. அழகு மழலையில் அன்னை தமிழுக்கு ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலன்களாய் அணிவித்தவர்கள் ஔவையாக தியா.
அம்ருதா. சிலப்பதிகாரம் செய்யுள் உரை மிருத்திகா, கௌதம், த்ரிஷான். மணிமேகலை செய்யுள் உரை கணீஷ், மித்ரா. வளையாபதி செய்யுள் உரை கௌதம், சித்தேஷ். குண்டலகேசி செய்யுள் உரை கவின். சீவக சிந்தாமணி செய்யுள் உரை ஆஷி, த்ரிஷான். அனைவருக்கும் நன்றி.